ஒவ்வொரு மழையிலும் இப்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கின்ற இந்த இளையா தெரு பெரியார் நகர் இந்திரா நகர் சந்திப்பில் அதிகமாக நீர் தேங்குகின்ற ஒரு பகுதியாக காணப்படுகிறது. இந்த பகுதி மிகவும் தாழ்வான பகுதி என்பதால் அனைத்து தெருக்களிலும் வருகின்ற நீர் கடைசியாக இந்த தெருவுக்கு வந்து இங்கிருந்து தான் மழைநீர் கால்வாய் வழியாக வருகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்படி அந்த நீர் தேங்குகின்ற பட்சத்தில் இந்த நீர் அதிகமான அளவில் தேங்குவதால் இது பொதுமக்களுக்கு பெரிதும் சிரமத்தை ஏற்படுகின்ற சூழ்நிலையை உணர்ந்து இந்த தினம் இந்த இடத்தில் சுமார் 1,40,40,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு நீர்த்தேக்க தொட்டி சம்பு அமைக்கின்ற பணியையும் 800 மீட்டர் அளவிற்கு இந்த நீரை வெளியேற்றுவதற்கான குழாய்கள் பைப்புகள் அமைக்கின்ற பணியையும் இந்த தினம் துவங்கி வைப்பதற்காக இந்த தினம் வருகை தந்திருக்கின்றோம். இந்த பணி இன்றும் ஒரு மாதத்திலோ அல்லது 1.5 மாதத்திலோ முடிக்கின்ற ஒரு அளவிலே இந்த பணி துவங்கப்பட்டு இருக்கின்றது. இந்த பணி முடிகின்ற பட்சத்தில் இந்த பகுதியில் நீர் தேங்குவதை படிப்படியாக முற்றிலுமாக நாம் குறைக்க முடியும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த பணியை துவங்கி இருக்கின்றோம். இந்த பணியானது மிகவும் ஒரு அத்தியாவசியமான பணி. சுமார் 1,40,40,000 கொள்ளளவு கொண்ட அந்த சம்பு மூலமாக அந்த நீரில் சேகரிக்கப்பட்டு 800 மீட்டர் அளவிற்கு அமைக்கப்பட்டிருந்த அந்த பைப்பின் வழியாக நேரடியாக புதிதாக நம்முடைய 21 நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டிருந்த மழைநீர் கால்வாயிலே அது இணைக்கப்பட்டு அங்கிருந்து கடலிலே சென்று அடைகின்ற வகையிலே இந்த பணிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பணியை விரைந்து முடிக்கின்ற பட்சத்தில் விரைந்து முடிக்க அறிவுறுத்தி இருக்கின்றோம். வருகின்ற மழையில் இந்த பாதிப்பு இந்த பகுதியில் இல்லாத அளவிற்கு இந்த பணியை கை கொடுக்கும் என்று நம்புகின்றோம். தனியார் குடியிருப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே பெய்யக்கூடிய மழையில் தனியார் குடியிருப்பில் இருந்து விடக்கூடிய தண்ணினால் இந்த பகுதியில் பாதிக்கப்படுறாங்க. ஆளுங்கட்சிக்கு அவ்வப்பேர் ஏற்படுது. அது எந்த மாதிரி நடவடிக்கை வந்து நீண்ட நெடுங்காலமாக இருக்கின்ற பிரச்சனை. இங்கு இருக்கின்ற இந்த தனியார் குடியிருப்புகள் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முறையான கழிவுநீர் இங்கு கழிவுநீருக்கான அமைப்பு ஏற்படுத்தவில்லை. அவர்கள் வந்து டெடிகேஷன் லைன் போடணும். ஒவ்வொரு தனியார் குடி அமைப்புகளும் அவர்கள் டெடிகேஷன் லைன் போட்டு அருகாமையில் இருக்கின்ற அந்த நம்ம கழிவுநீர் அமைப்போடு அதை அவர்கள் இணைக்க வேண்டும். அதை இணைக்கவில்லை. நாங்களும் தொடர்ந்து அவர்களை வற்புறுத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கான எல்லா விதமான திட்ட மதிப்பீடுகளும் வழங்கப்பட்டு அவர்கள் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் அந்த தனியார் குடியிருப்பை சேர்ந்தவர்கள் ஒத்து வராத ஒரு சூழ்நிலை காரணமாக இந்த பணியில் தேக்கம் ஏற்படுகிறது. வருங்காலத்திலே கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பதற்காக சென்னை மாநகராட்சியும் மற்றும் குடிநீர் வாரியங்களும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். விரைவில் அந்த பணி அமைகின்ற பட்சத்தில் இங்கு நீர் தேங்குவது முற்றிலுமாக தவிர்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படும். இல்லை, ஏற்கனவே சென்ற ஆண்டுகளிலே பார்த்தீங்கன்னா நிறைய பணிகள் நடைபெற்றிருந்தது. அந்த பணியெல்லாம் முற்றிலுமாக முடிபெற்றது. மேலும் சில பகுதியில் நீர் தேங்குவதை அறிந்து இந்த தினம் ஆங்காங்கே சம்புகள் அமைக்கின்ற பணிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கண்ணகி நகர், எம்ஜிஆர் நகர், நம்ம தொப்பை விநாயகர் கோயில் தெரு, இப்படி பல்வேறு பகுதிகளில் அந்த பணிகள் நடைபெற்று முடிகின்ற தருவாயில் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 90% இந்த பணிகள் முடிந்திருக்கிறது. இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளாக இந்த பணிகள் முற்றிலுமாக முடிவடைகின்ற பட்சத்தில் இந்த மழைநீர் தேங்குகின்ற பிரச்சனையில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 95% அதிலிருந்து நிச்சயமாக ஒரு விடுதலை மக்கள் கிடைக்கின்ற சூழ்நிலை. சென்னை மாநகராட்சி தமிழக அரசுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்ட சென்னை மாநகராட்சி பணிகள் 100% முடிந்துவிட்டது. இன்னைக்கு முடியல, 6 மாதத்துக்கு முன்பாக முடிவிட்டது. ரயில்வே பணிகள் வந்து அவங்க வந்து அந்த ரயில்வே ஸ்பேனை வந்து அமைக்கணும். கிட்டத்தட்ட 2 ஸ்பேன் அவங்க வைக்கணும். அந்த பணிகளில் வந்து தேக்க நிலை ஏற்படுகிறது. தொடர்ந்து ரயில்வே டிஆர்எம் மற்றும் ஜிஎம்ஐ நாங்கள் அணியில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நாடாளுமன்ற உறுப்பினர் கூட மத்திய அமைச்சரை டெல்லியில் சந்தித்து அதற்கான மனு தந்து அழுத்தம் தந்திருக்கிறார்கள். அந்த பணியை வந்து முடிவதனால் உடனடியாக அதை திறப்பதற்கான எல்லா சூழ்நிலையும் இருக்கிறது. சென்னை மாநகராட்சி பொறுத்தவரை அந்த பணிகள் 100% முடிந்துவிட்டது. இந்த தினம் அந்த ரயில்வே பணிகள் தான் இந்த தினம் தேக்கம் ஏற்படுகிறது. தொடர்ந்து அதற்காக போராடி கொண்டிருக்கின்றோம். அதற்கான அழுத்தங்களை தந்து கொண்டிருக்கிறோம். விரைவில் அவர்களும் அந்த பணியை முடிப்பதற்கு உத்தரவாதம் தந்திருக்கிறார்கள். கூடிய விரைவில் அந்த மேம்பாலம் திறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இல்லை. இப்போ அந்த இடங்களில் தேங்குகிற தண்ணிகளை வந்து அவங்க தியாகாப்பாத்தேரு மற்றும் அங்கே அருகாமையில் உள்ள தெருக்களில் அது வடிகிற சூழ்நிலை இருக்கிறது. இப்போ நாங்கள் மழைநீர் வடிகால் அமைத்து அந்த தண்ணியை கண்ணன் தெரு வழியாக நம்முடைய ரயில்வே கல்வெட்டு வழியாக அந்த அம்பேத்கர் கனாலுக்கு செல்கிற மாதிரி வடிவமைத்து இருக்கின்றோம். ஆனால் அந்த ரயில்வே இடத்துல இருக்கிற தண்ணிக்கு வந்து அவங்க தான் அது வந்து போக்குவரத்து அதை பண்ணணும்.
அந்த பணி வந்து ரயில்வே துறை தான் செய்யணும். பல முறை அவரை நாங்கள் கோரிக்கை வச்சு இந்த பணியை பண்ணுங்க, அந்த ரயில்வேயில் அந்த துறை அந்த அவர்கள் எடுத்து தேவைங்கிற தண்ணியை அவர் வெளியேற்றிருக்கிறாங்க. அதை வெளியேற்றாத வண்ணம் நீங்கள் அந்த தண்ணியை வேறு வகையில் வெளியேற்றுவதற்கான முயற்சி எடுக்க வந்து கூறி இருக்கின்றோம். அவர்களும் செய்வதாக வாக்குறுதி தந்திருக்கிறார்கள். நாங்களும் அதை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். பத்திரிகை கால்வாயில் வந்து கடந்த காலங்களிலே அவங்க வந்து இப்போ இருக்கிற காலங்களில் ஒப்பிட்டு பாருங்க, அன்னை சட்ட நகரில் அனைத்து அந்த சாலைகள் எல்லாம் இந்த தினம் வந்து மேம்படுத்தப்பட்டு உயரமான சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் எல்லாத்துக்கும் வந்து சுவிட்ச் கேட்டு போட்டுருக்கிறோம். அதே மாதிரி அன்னை சத்யா நகர், எம்ஜிஆர் நகர் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் போய் பார்க்கலாம், அங்கே கிட்டத்தட்ட ஒரு சம்பு பெரிய பெரிய நீர்த்தேக்க தொட்டிகள் அமைச்சிருக்காங்க நீரை சேகரிப்பதற்கு. கடந்த காலங்களில் காட்டிலும் படிப்படியாக அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு அமைக்கின்ற வகையில் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தொப்பை விநாயகர் கோயில் பேர் பார்க்கலாம், இங்கே மண்ணீர் வடிகால், எம்ஜிஆர் நகரில் மண்ணீர் வடிகால் பணிகள் சற்ற காலம் முடிகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. விரைவில் முடிகின்ற பட்சத்தில் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு ஏற்படும். மழைநீர் வடிகால் அது குறிப்பிட்டு அதுக்காக வந்து கன்சல்டன்சி வச்சு தான் அது பண்ணுறாங்க. அது சரியான முறையில் தான் அமைக்கப்பட்டிருக்கிறோம். இல்லை சார், 41 விமலா மேடம் வார்டில் உடஞ்சிருக்கு. அதாவது அது காங்கிரீட் மேலே வந்து காங்கிரீட் போட்டாங்க. 22 நாள் கழித்து தான் சாதாரண ஒரு வீடு கட்டணும்னா கூட ஒரு 22 நாள் கழித்து தான் அதை பிரிப்போம். ஆனால் 10 நாட்கள் ஆன நிலையில் ஒரு கனரக வாகனம் அது மேலே சென்றதுனால அது விழுந்தது. அதை உடனே சரி அது வந்து முற்றிலுமாக அந்த பகுதியில் மொத்தமாக எடுத்துகிட்டு புதுசாக போடுறதுக்கான பண்ணியிருக்காங்க. 22 நாளுக்கு அங்கே வந்து நிச்சயமாக வாகனத்தை பொறுத்தவரை செஞ்சுருக்கிறோம். அந்த நாட்களுக்குள்ளே அது செட் ஆகிடுச்சு, அந்த பிரச்சனை இருக்காங்க. ஒரு கனரக வாகனம் மேலே சென்றது தான் அது விழுந்ததுக்கு காரணம். தேர்தல் வரும் நிலையில் இப்போ ஆர்கே நகர் பகுதியில் எவ்வளோ பண்ணிலாம் முடிச்சுருக்கீங்க, உங்களுக்கு நிறைவாக இருக்கா? இல்லை, அதான் கடந்த 10 ஆண்டுகளிலும் இந்த 4 ஆண்டுகளிலும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த தினம் வந்து ஒரு எழுநகரில் மேம்பாலம் முடிஞ்சிருக்கிறது. டெண்டர் விடப்பட்டு தயார் நிலையிலே பணி துவங்கிட்டிருக்கிறோம். அந்த பிரிட்ஜை கட்டிட்டு இந்த பிரிட்ஜை தொடங்கினா தான் அந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்க முடியுன்றதுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி குறுக்குப்பேட்டை பகுதியிலும் 70 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க பிரிட்ஜுக்காக. அந்த பணி விரைவில் துவங்க இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும், நீர்த்து நிலையமாக இருந்தாலும், தனியார்பேட்டை பஸ் ஸ்டாண்டாக இருந்தாலும், இந்த எண்ணற்ற பணிகள் அனைத்து இடங்களும் பரவலாக ஆர்கே நகரிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி இத்தகைய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விரைவில் இந்த பணிகள் முடிக்கின்ற பட்சத்தில் ஆர்கே நகர் வந்து ஒரு சிறப்பான ஒரு பகுதியாக மற்ற தொகுதிகளுக்கு இணையான ஒரு தொகுதியாக மாறும் என்பது எந்த மாற்றுகிறது. ரயில்வே மேம்பாலம் முடியாது கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் சொன்னேன். ரயில்வே டிஎம் பார்த்துக்கிறோம், டிஆர்எம் பார்த்துக்கிறோம். அவங்க தான் அது ஸ்டெப் எடுக்கணும். நாங்கள் எவ்வளோ